எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அகைன் ஒரு சூப்பரான வ்ளாகாக தாங்க இருக்க போது. எஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு சூப்பரான பிளேஸில் போய் காஃபி கொடுக்க போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ அது என்ன இடம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நம்ம ஊர் சம்மந்தமான ஒரு சூப்பரான, நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே அபுதாபியில் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியல. ஸோ இந்த வ்ளாக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது. அது எந்த ஏரியாவில் இருக்குது, ஸோ எவ்வளோ வந்து காஃபி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, பிரேக்ஃபாஸ்ட்லாம் எவ்வளோ, கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்க போது, ரொம்ப ரொம்ப ஃபன் ஃபீலிங்காகவும் இருக்க போது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபன் ஃபீலிங்காக இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஹம்தான் ரோட்டில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஹம்தான் ரோட்டில் வந்து கேஎஃப்சிலாம் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கோங்க. நம்மளோட அகல்யா ஹாஸ்பிட்டல் வந்து அபுதாபியில் இருக்கிறவங்க பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்றைக்கி நம்ம போகிற ரெஸ்டாரண்ட் வந்து அகல்யா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஹார்டிஸ்லாம் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணுங்க. லைக் 2 சிக்னல் தாண்டிங்கன்னா அகல்யா ஹாஸ்பிட்டல். ஸோ அகல்யா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு கர்வில், ஒரு டர்னிங்கில் தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த ரெஸ்டாரண்ட் போகிறோம். எஸ், நாங்கள் இப்போ வந்து ரீச் ஆகிட்டோங்க. இப்போ ஹம்தான் ரோடில் அகல்யா ஹாஸ்பிட்டல் கிட்ட நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் கேஃபே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது நம்ம ஊரில் வந்து பயங்கரமான ஃபேமஸுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காஃபிக்காகவே இங்கே வராங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து இங்கே போய் காஃபி குடிச்சிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது அபுதாபியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹம்தான் ரோடில் இருக்க இந்த கும்பகோணம் கேஃபே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கும்பகோணம் கேஃபேல வந்து பார்த்திங்கன்னா காஃபி மட்டும் இல்லைங்க, ஸ்பெஷலாக வந்து கீ இட்லி, பொடி தோசை, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் தோசை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் என்னென்னங்கிறது நம்ம வந்து உள்ளே போய் சாப்பிட்டா தாங்க தெரியும். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மேலே போய் சாப்பிட்டா தான் தெரியும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பார்சல் ஏரியா. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பார்சலும் வந்து வாங்கிட்டு போகலாங்க. எஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மேலே வந்து போயிடலாம். ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட் தான். நிறைய பேர் வந்து நின்று வெளியில் சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ணுன்னா நம்ம மேலே உட்காந்து சாப்பிடலாம். பட் வெரி 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 ஸ்மால் பிளேஸ் தான். ஸோ இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் செட் ஆயாச்சு. இப்போ நம்ம என்னென்ன சாப்பிட்றோன்னு சொல்லி அப்படியே ஆர்டர் வந்து கொடுத்துட்டு பார்த்துடலாங்க. அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கீ வந்து எதுக்கெல்லாம் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய போஸ்ட் மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு. பிகாஸ் அவங்க எனக்கு முன்னாடியே வந்து போய் மெனு கார்டெலாம் பார்த்துட்டாங்க. ஐ திங்க் பொடி தோசை அதெல்லாம் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டிஷ்ஷாக வரும்போது அது என்னென்ன டிஷ்ஷுன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சில டிஷ்ஷஸ்லாம் வந்து சீப்பாக இருக்குது, சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. தட்டு இட்லிலாம் வந்து 4 dirhams per இட்லி. பொடி தோசைலாம் வந்து பார்த்திங்கன்னா 8 dirhams, 6.5 dirham, 10 dirhams. இந்த மாதிரி வந்து அவங்களோட ரேட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, ப்ரைஸோட ரேட்ஸ் வந்து. அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைமில் வைக்கிறாங்கங்க. வடை, அதுக்கப்புறம் வந்து சுழியம், அதுக்கப்புறம் என்னென்னமோ லைக் ஆனியன் பக்கோடா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேசரி, லட்டு, பாயசம், சுழியம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ நாங்கள் வாங்குறது வந்து தட்டு இட்லி. ஸோ இந்த பொடியெல்லாம் வந்து மேலே போட்டு வேர்க்கடலை சட்னி, சாம்பார், தென் கோகோனட் சட்னிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பொடி இட்லி, அதாவது தட்டு பொடி இட்லி சாப்பிட்டுட்டு ஜெயா என்ன சொல்கிறாங்கன்னு வந்து கேட்கலாங்க. சூடு இதோ இல்லையோ எதிரி போச்சு. ஜெயா என்ன சாப்பிட்டீங்க? ஜெயா தட்டு இட்லி இருக்கு. எப்படி இருக்கு? எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை நிஜமாக எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார்.
தட்டு இட்லி நிஜமாகவே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் நல்லா இருந்துச்சு. வேர்க்கடலை சட்னி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஹோம்மேடாக வந்து பண்ண மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தோசை. கும்பகோணம் ஸ்பெஷல் தோசை வந்து கொடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொடி, அதுக்கப்புறம் அந்த மசால், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கலந்து கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும். மசால் தோசைன்னு சொல்ல முடியாது, பட் கைண்ட் ஆஃப் லைக் பொடியெல்லாம் போட்டு மசாலெலாம் போட்டு ஒரு மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன தோசைன்னு சொல்லி பார்த்துடலாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பொடி கார்லிக் தோசை. நிஜமாகவே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கார்லிக் தோசையும். பட் நான் சொல்கிறத விட கண்டிப்பாக வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ சொல்லும்போது அது ரொம்பவே வந்து ஆப்டாக இருக்கும்பிங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் நம்ம வந்து கேட்டுடலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபி. கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட ரிவ்யூவும் வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து கிறிஸ்பியான வடை. எல்லோரும் நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து ரிவ்யூ டைம். ஸோ கும்பகோணம் கேஃபேல ரிவ்யூ வந்து ஜெயா கொடுக்க போகிறாங்க. அவங்க வந்து ஃபாலோட் பை சத்யா. எது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லட்டும். சொல்லுங்கங்க. பொடி தோசை, தட்டு இட்லி சாப்பிட்டோம். பட் எனக்கு பிடிச்சது பொடி தோசை. தட்டு இட்லி ஆமாம், கார்லிக் பொடி தோசை இட்ஸ் ஆசம். நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக இருந்தது. அதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஃபாலோட் பை வித்யா கார்லிக் பொடி. அதே தாங்க அவங்களும் சொன்னாங்க. அவங்க அதே பிடிச்சிருக்கு. சத்யா சத்யா கிறிஸ்பியா இருந்துச்சு. கிச்சடி சொல்லும். ஃபில்டர் காஃபி மட்டும் டோன்ட் ட்ரை. நல்லா இல்லையா? அந்த ஃபில்டர் காஃபி டேஸ்ட் வந்து நாட் பர்ஃபெக்ட். ரவா கிச்சடி ஆல்சோ. ரவா கிச்சடி ட்ரையே பண்ணிடாதீங்க. நீங்களாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அது கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஓகே. அப்புறம் வேற என்னங்க எடுத்தோம்? கே தோசை அந்த மசாலா கும்பகோணம் மசாலா தோசை. அது பொடி போட்டு அந்த மசாலா உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க. நான் ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை, நார்மல். ஓகே. எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் சாப்பாட்டுக்கு? பொடி தோசைக்கு என்ன 8 out of 10. தட்டு இட்லிக்கு தான் சேம் 8 out of 10. நீ சாப்பிட்ட கிச்சடிக்கு ரேட்டிங் கொடுமா? எனக்கு அது ஓகே தாங்க. அதுதான் காப்பாத்திச்சு. இப்போ அவன் 5 out of 10. நம்ம ஸ்பைசியா விரும்பாதவங்களுக்கு தட் இஸ் ஃபைன். இல்ல மார்க் கொடுங்க. வித்யா வடை ஆல்சோ 7 out of 10. கொஞ்சம் ஆயிலியா இருந்துச்சு, பட் நல்ல ஓகே. ஸோ ஆக மொத்தம் கும்பகோணம். சரி, நீங்களும் சாப்பிட்டீங்களா? நீங்களும் கொஞ்சம் ரிவ்யூ கொடுங்களேன். இல்லை, இவங்க எல்லாரும் கொடுத்துட்டாங்க. இவங்க சாப்பிட்டதுல இல்லைங்க, நான் சாப்பிட்டேன். கொடுக்கறதுக்கு எனக்கு எல்லாம் ஓகே. பட் காஃபி இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக நல்லா கவரால கொடுத்துருக்கணும். அது நார்மல் காஃபி மாதிரி. இந்த ஃபில்டர் காஃபி we didn't feel the taste. அந்த திக்னஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கும்பகோணம் கேஃபேயோட ரிவ்யூ பார்த்தாச்சு. நம்ம அப்படியே வந்து டுவர்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. நீங்கள் யாராவது அபுதாபியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹம்தான் ரோட்டில் அகல்யா ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி வந்து கும்பகோணம் கேஃபே இருக்குது. ஸோ கும்பகோணம் கேஃபே வந்து வாங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூவை நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஸோ அவ்வளோதான். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே அடிச்சிருங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை. ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.